என்னம்மா அப்ப காலையிலே குடிச்சிட்டு வந்துட்டாங்களா? ஆமாம்மா, காலையிலே குடிச்சிட்டு உங்க பெரியப்பா வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு இருந்தாவ. நான் போய் பின்னாடி போய் கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. எல்லா அப்பாவும் எப்படி இருக்கவம்மா? ஏமா நம்ம அப்பா மட்டும் இப்படி இருக்காவ? நீ அல்லாதம்மா அதை நினைச்சி. அவர் என்ன இன்னைக்கு நேரத்தா குடிக்காரு? பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு தானம்மா இருக்க உங்க அப்பா குடிக்கிறத. புதுசா பார்க்குற மாதிரி ஏமா அழுவுறா? இந்த அப்பாவை நினைச்சா எனக்கு கோவமா வருதுமா. பிள்ளைகளெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு வரது விட்டுட்டு போறதெல்லாம். நம்ம அப்பா மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கா அவ்வளோ தெரியல. இந்த அப்பாவை நினைச்சாலே எனக்கு சரியா வருது மச்சி. ஏய் ஜாலி, அப்பா காலையில தண்ணி போட்டு வந்துட்டாவ போலியம்மா. நீ சிக்கனா மட்டனா வீட்ல? இல்ல, அந்த பிள்ளை அழுதுட்டு கிடக்கு சிக்கனா மட்டனான்னு கேட்டுட்டு இருக்கான். கொஞ்சமாச்சும் உனக்கு பொறுப்பு இருக்கால? பெத்த அப்பா இப்படி குடிச்சிட்டு கிடக்கானேன்னு இந்த பிள்ளை அழுவுதே தங்கச்சிக்காரி. அதை கொஞ்சம் கவலை இல்லை. சிக்கனா மட்டனா திங்கிறதுல இரு அப்பனை கணங்க. கவலைப்பட்ட மட்டும் என்னமா ஆக போகுது? அப்பா விடவா போறாவ? இல்ல அப்புறம் என்ன? நீ என்ன செய்யலாம்னு யோசிமா. சிக்கன் 65 இல்ல மட்டன் சுக்கா எதா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருமா. இருங்கல, நீங்க பண்ற அட்டுழியத்துக்கு விரதத்தை போட்டுறேன். வீட்டுல சிக்கனும் கிடையாது மட்டனும் கிடையாது. சாம்பாரை திண்டுட்டு திரிங்க. விரதமா? ஏன் லலிதா, அப்படி எதுவும் அவசரப்பட்டு பண்ணிராத. நம்மளாலலாம் இருக்க முடியாது. நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன். போதையிலும் என்ன தெளிவா இருக்காரு பாரு. அவர் விஷயத்துல கரெக்டா இருப்பாரு உங்க அப்பா. நீ அழாதம்மா. அம்மையே தைரியமா இருக்கேன், நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கா? கவலைப்படாத விடு. அப்பா அவசரப்பட்டு அப்படிலாம் ஓடிடாதீப்பா. நீங்க போயிட்டு என்னன்னா கறி மீனெல்லாம் எப்படிப்பா சாப்பிடுவேன்? 65 எப்படிப்பா கிடைக்கும் எனக்கு? அப்பங்காரனை பத்தி கொஞ்சமாச்சு கவலைப்படுதா பாரு. ஓடிடாதப்பா, கறி கிடைக்காதுங்க. இவனை மாதிரி பிள்ளை பெற்றதுக்கு என்ன தவம் பண்ணணும்? லலிதா லலிதா வாங்கக்கா. என்ன அத்தை ஏதோ கோவப்பட்டாவளோ இவ பேசினதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஊருக்கு போற பத்துக்க திடீர்னு தான் முடிவெடுத்தோம். அதான் உங்ககிட்ட சொல்லல. சரி வீட்டுக்கு வந்து மறந்துட்டு சரி வந்து சொல்லிட்டு போனேன்னு வந்தேன். போயிட்டு வரணுமா? ஆட்டுக்கா போயிட்டு வாங்க. என்ன தானே சிரிச்சிருக்கா? அவ எப்ப குடிச்சிருக்காவல்லக்கா? நான் கறியா மீனான்னு கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஐயா நீ நல்ல பிள்ளைதாயா. அப்பா இப்படி குடிச்சிட்டு இருக்கானே. நீ என்ன சாப்பிட இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கிய? என்ன சொல்ல உனப்போ? நீயாச்சும் கூட இருப்பான்னு பார்த்தேன் அம்மைக்கு கொஞ்சம். நீயும் அதுக்கு மேல இருப்ப போலயே. ஆமாக்கா, அதை தான் பேசிட்டு இருக்கோம் நானும் இவளும். என்ன சொல்ல போங்க. தெரியுமா, கவலைப்பட்டா மட்டும் என்ன ஆக போகுது? எங்க அப்பா திருந்தவா போறாவ இல்ல கேட்க போறாவல சொல்லுங்க. எங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டா, கேட்கல. நான் இப்ப கவலைப்படுறதுனால மட்டும் எங்க அப்பா கேட்டுருவா போல. போங்க பெரியம்மா. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் பெரியம்மா. சும்மா எல்லாத்தையும் நினைச்சு அப்பா பாரு கவலைப்பட்டுட்டே இருந்தா எதுவும் மாறாது. நோய் தான் வரும் நம்மளுக்கு. நீ கவலைப்படலனாலும் பரவாயில்லையா, கொஞ்சம் கூடா இரு. அம்மையை நீ தான் பார்க்கணும் நல்லா. தங்கச்சியார இருக்கா, கல்யாணம் வயசாயிட்டு பாத்துக்க. அவ்வளவுதான் தெரியுமா சொல்ல முடியும். நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க தெரியுமா. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் நல்லா. என் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கேன்னு பாருங்க. ஆட்டியா நீ சொன்ன மாதிரி செஞ்ச பெருமைக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பண்ணிடு, அதே மாதிரி சொல்ற மாதிரி செஞ்சிரியா. கவலைப்படாதீங்க தெரியுமா, செஞ்சிருவோம். சரி லலிதா, நான் போயிட்டு வரட்டுமா? பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்க பத்திரமா இருங்க. எதுவும் சண்டை கிண்ட போட்டுட்டு இருக்காதீங்க. என்னம்மா வந்துடும், ஒரு 2 நாள் வந்துருவோம் பாத்துக்க. சரிக்கா நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க பத்திரமா. சரிக்கா, பிள்ளைகள் எல்லாம் பத்திரம். வாங்க வாங்க உட்காருங்க. ஆமாக்கா, எல்லாம் ரெடியா கிளம்ப வேண்டியதானே? ஆமாம்மா ரெடி தான். உட்காருங்க நீங்க. இதோ நான் போய் பார்க்கேன் உன் குமரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டி சித்தி சித்தப்பெல்லாம் வந்துட்டாவ. கிளம்பிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? அவளுக்கு வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக் எல்லாம் காலி பண்ணிட்டா, பொட்டு எல்லாம் காலி பண்ணிட்டா. இப்ப நான் வச்சிருந்தது எல்லாத்தையும் புடிங்கி வச்சிருக்கா. அவளுக்கு சொல்லுமா. அவளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அப்ப எதுக்கு அவளுக்கு எல்லாம் புடிங்கி வச்சிருக்கியா நீ? அவன் போடாம அப்படியே வச்சிருக்காமா. நான் போடல, எனக்கு காலி ஆயிட்டு. நான் என்ன பண்ணுவேன்? அதான் அவளை வாங்கி வச்சிருக்கேன். ஒன்று காலி ஆயிட்டுனா அம்மா கிட்டே அப்பா கிட்டே காசு வாங்கி உனக்கு வாங்கி வச்சுக்க. அவள் எதுக்கு எடுக்கா நீ? அவகிட்ட ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இப்போ எங்கம்மா போய் வாங்க முடியும்? அப்புறமா நான் வாங்குறேன், வாங்கி நான் அவளுக்கு தந்துடுறேன். இப்போ வேணும்னா அவளை என்கிட்ட இருக்கிறத வாங்கி வச்சுட்டு சொல்லுங்க. ஆமா, எந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நான் எனக்கு வேணும் வீட்டுக்கு கேட்டுக்கிட்டு வாங்கி வைக்கணும் போல. நல்ல கதையா இருக்கே. யாருக்கு பாரதி வேணும்னா நான் தாரேன். உனக்கு தேவைப்படுவோம் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கடி. ஏன்டி இப்படி பண்றா? என் பொருள் நீ என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு வேணும்னா நான் தாரேன், என்கிட்ட வாங்கி நீ யூஸ் பண்ணிக்க. சரி அவதான் சொல்றா, அவ பொருள் அவகிட்ட கொடுத்தா. எம்மாய் அவன் மேக்கப்பே பண்ண மாட்டாமா, அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருப்பா. நான் அப்பப்ப எடுத்து நான் போட்டுட்டு தரேன். அவகிட்ட கேட்டுட்டே இருக்க முடியுமா? அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லுவா. எம்மாய் என்னோட வாங்கிட்டாமோய். இல்ல நீங்க 2 பேரும் வீட்ல இருந்து அப்பாக்கு சோறு பண்ணி கொடுத்து வீட்டை பாத்துக்கங்க. என்ன அம்மா போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா நாங்க அவளே வச்சுக்கிட்டு. ஆனா எனக்கு புதுசா வாங்கி தரணும் பாத்துக்கங்க. சரி புதுசா வாங்குவோம், வாங்க கிளம்புவோம்.